அதனால ஸல்லல்லாஹு வரலாற்றை ஆரம்பிப்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னா, அவங்களுடைய வரலாறுங்கிறது இதற்கு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஏன் அதுக்கு முன்னாலேயே ஒப்பந்தங்களுக்கு தான் குர்ஆன் சொல்லும். நமக்குள்ள நாட்கள் 12 நாட்கள் தான். அதனால சுருக்கமா குறைஞ்ச நேரத்தில் பேச வேண்டியது இருக்குதுங்கிறதுனால நாம் அங்கிருந்து ஆரம்பிக்கல. அவங்களுடைய பிறப்பிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து இப்ராஹீம் வ பஷாரத்து ஈசா வ ருபியா உம்மி அல்லதி ரஅத் ஹீன வதஅத்னி. நான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக இருக்கிறேன் சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சோபனமாக இருக்கிறேன், நற்செய்தியாக இருக்கிறேன். என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்கும் நேரத்தில் கண்ட கனவினுடைய வெளிப்பாடாக நான் இருக்கிறேன் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆனா என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இருவரும் நபிமார்கள் உலக முஸ்லிம்களுடைய கிப்லாவாக இருக்கக்கூடிய சங்கையான கஅபாவை கட்டினார்கள். கட்டி முடித்த உடனே அவங்க ஒரு துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆ ஒரே ஒரு துஆ தான். அந்த துஆ தன்னுடைய சந்ததிகளுக்கு உண்டான பாக்கியமோ அல்லது தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலுக்கு அவர்களுக்கு உயர் கிடைக்க வேண்டும் என்றோ வேறு குறிப்பிட்ட காரியங்களை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்ட ஒரே ஒரு துஆ, ரப்பே என் சந்ததியில் அந்த இறுதி நபி வர வேண்டும். ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم. அல்லாஹ் குர்ஆனில் ஒரே ஒரு துஆ. எனக்குள்ள ஆசை எல்லாம், என்னுடைய வாழ்வில் லட்சியம் எல்லாம், ரப்பே இந்த கஅபாவினுடைய உத்தரவின் பிரகாரம் கட்டி முடித்து உன்னிடத்தில் கேட்கிறேன், என் பரம்பரையிலே அந்த நாயகத்தை நீ கொண்டு வர வேண்டும் என்றுதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நற்செய்தி, இன்னைக்கு நற்செய்தி கூட்டங்கள் நடத்துறாங்கன்னா அந்த நற்செய்தி குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய நற்செய்தி தான். பெருமக்களே, அதே போல அவங்களுடைய தாய் கனவு கண்டார்கள் என்ற ஹதீஸிலே சம்பந்தமான விளக்கங்கள் வருகிறது. ஆகவே செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சோபனமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார், துஆவாக இருக்கிறார். இப்ராஹிம் நபிக்கு 2 மக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளை. ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இதிலே பெரும்பாலான நபிமார்களுடைய தொடர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியிலே வருகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்ராயீல் என்று ஒரு பெயரும் கூட உண்டு. அதனால்தான் அவங்களுடைய மக்களுக்கெல்லாம் பனி இஸ்ராயீல் என்று பெயர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே அவங்களுடைய பிள்ளைகள் தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே தான். ஆனால் அதற்கு செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலிலே வேறு எந்த நபியும் வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மக்களிலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியிலே தான் அவ்வளவு நபிமார்கள் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழியிலே வேறு எந்த நபிமார்கள் வரவில்லை. ஒரே ஒரு நபிதான், நிறைவான முத்தான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய 60வது பரம்பரையிலே தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹுடைய தகப்பனாருடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் 60வது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய 60வது பரம்பரை. இந்த அப்துல் முத்தலிபுக்கு 10 மக்கள் இருந்தார்கள். அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹுடைய தகப்பனாருடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு 10 மக்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் தான் சையதுனா அப்துல்லா அவர்கள், ஸல்லல்லாஹுடைய அருமையான தகப்பனார். பெருமக்களே, இந்த திருநபியினுடைய பரம்பரைக்கு அடித்தளம் இருக்கிறது. ஸல்லல்லாஹுடைய பரம்பரைக்கு ஸல்லல்லாஹுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா, அவங்க தகப்பனார் பேர் அப்துல் முத்தலிப், அவங்களுடைய தகப்பனார் பேர் ஹாஷிம், அவங்களுடைய பேர் அப்துல் மனாஃப். அப்படி போயிட்டே இருக்கு. சட்ட வல்லுநர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், 4 தலைமுறையை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது சுன்னத்து. நாம நம்முடைய தகப்பனார் யாருன்னு கேட்டா சொல்லிடுவோம். தகப்பனாருடைய தகப்பனார் பேர் என்னன்னு சில பேருக்கு தெரியும். அதுக்கு மேலுள்ள தகப்பனாருடைய பேர் என்னன்னு கேட்டுதான் சொல்லணும்னு சொல்லுவோம். அதுக்கு மேல உள்ளதுன்னா யார்கிட்ட கேட்கணும் அவங்களுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா 4 தலைமுறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது சுன்னத்து. நம்முடைய தகப்பனார் யார், அவங்களுடைய தகப்பனார் யார், அவங்களுடைய தகப்பனார் யார், அவங்களுடைய தகப்பனார் யார்,
4 தலைமுறையாவது நாம தெரிந்து வைத்துக் கொள்வது சுன்னத். அதேபோல் நம்முடைய தாயார், தாயாருடைய தாயார், தாயார் அவங்களுடைய தாயார், அவங்களுடைய தாயார், 4 தலைமுறைகளை சரித்திரம் கேட்பது என்பது அதுல வரக்கூடிய இந்த விஷயங்களை நாம கண்புல பதிவு வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம வீட்டுல நம்முடைய பெற்றோர்களிடத்திலேயாவது கேட்டு வச்சுக்கணும். நம்முடைய தகப்பனாருடைய பெயர் தெரியும், அவங்க தகப்பனார் தகப்பனார் தகப்பனார், அந்த 3 தலைமுறைகளை தெரிந்து கொள்வது, அந்த 4 தலைமுறை வரை நாம தெரிந்து கொள்வது சுன்னத்தான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். நான் சரித்திரத்தை சுருக்கமாகத்தான் சொல்லி வருகிறேன், ரொம்ப அங்கு ஆரம்பத்திலிருந்து நீண்டல்ல. நாம் அவங்களுடைய சரித்திரத்தை ஓரளவு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது உலித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாரி முஹம்மது இப்னு யூசுப் அகி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவருடைய சகோதரரான முஹம்மது இப்னு யூசுப் என்பவருக்கு சொந்தமான வீட்டிலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி